ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிட்ரேச்சர் லைஃப். சயின்ஸ், ஹியூமனிட்டி அண்ட் ரிலீஜன் அப்படிங்கிற சம்மரியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எஸ்ஸே. யார் ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இவங்க வந்து இந்த எஸ்ஸே எழுதலை, இவங்க ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுத்த ஸ்பீச்சை தான் நமக்கு வந்து எஸ்ஸேவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துடலாம். சயின்ஸை பற்றி இவங்க இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ. இம்பார்ட்டன்ட் இன் டே டு டே லைஃப், அதாவது சயின்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சயின்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக சாபமாக, அதாவது கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் வந்து நம்மளோட மாடர்ன் லைஃப்பை எவ்வளோ ஈஸியாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிற சயின்ஸோட பிளெஸ்ஸிங் சொல்லியிருக்காங்க. ஹியூமனிட்டிஸ், நம்ம வந்து ஹியூமனிட்டியை வந்து நம்ம எதுக்காக டீச் பண்ணணும், நமக்கு எதுக்கு ஹியூமனிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும், ஹியூமனிட்டி ப்ரொவைட் க்ளூ டு நேச்சர், ஹியூமனிட்டி வந்து ஒரு நேச்சரை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வாழ்க்கையோட க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிலீஜன் வந்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது, ரிலீஜன் வந்து நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜன் மூலயமா நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் கிடைக்குது. அந்த ஸ்பிரிட் மூலயமா நம்ம வந்து மனுஷங்க எல்லாருமே ஈக்குவல் தான், அதாவது யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹம்பிள் அண்ட் ரெஸ்பெக்டை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது ரிலீஜியன். அப்புறம் நம்ம வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துடலாம். டாக்டர் ராதாகிருஷ்ணனோட ஃபுல் நேம் என்னென்னா டாக்டர் சர்வப்பிள்ளை டாக்டர் ராதாகிருஷ்ணன். பார்ன் ஆன் 5th செப்டம்பர் 1888. அதாவது இவரோட பர்த்டே தான் வந்து நம்ம டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இவர் வந்து ஒரு இந்தியன் ஃபிலாசபர், ஸ்காலர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இவங்க பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1962லேருந்து 1967 வரை இவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சத்தை இப்போ பார்த்துடலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்டான அவார்ட்ஸ் இதெல்லாம். பாரத் ரத்னா, டெம்பிள்டன் ப்ரைஸ், ஆர்டர் ஆஃப் மெரிட், எக்ஸட்ரா. இதே மாதிரி இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 17th ஏப்ரல் 1975 வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து இறந்துருக்காங்க. வாங்க எஸ்ஏக்குள்ளே போகலாம். இதுலேருந்து தான் சம்மரியோட ஸ்டார்டிங். ஃபஸ்ட்டு நான் கொடுத்தது வந்து ஹிண்ட்ஸ் தான், அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதுங்க. இந்த சம்மரியில் வந்து என்னென்னலாம் இருக்குமோ அதை வந்து 3ஆக பிரித்து கொடுத்துருந்தேன். அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த எஸ்ஏ வந்து எழுதலை இல்லையா, இவங்க வந்து ஸ்பீச் தான் கொடுத்தாங்க. அதாவது எங்கே ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் தான் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரூவான டீச்சரும் ப்ராம்பன்ஸும் எப்படி ரிலீஜனை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு காமன் டைரக்ஷனால் ரிலீஜன் வந்து நமக்கு ஒரு காமன் டைரக்ஷனை வந்து நம்ம லைஃப்க்கு வந்து காட்டுமா. டாக்மேட்டிக் அப்படின்னா பிடிவாதம் பிடிச்ச மக்கள் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா, நமக்குள்ளே வந்து பிரிவினையை வந்து உண்டு பண்ணுவாங்க. எப்படி இல்லாமல்னா க்ரீட் அண்ட் காஸ்ட் மூலியமாக வந்து நமக்குள்ளே வந்து பிரிவினையை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் வந்து எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். எதுக்கு யூனிவர்சிட்டி வந்து ரொம்பவே எசென்ஷியலாக ஒன்று அப்படின்னா, யூனிவர்சிட்டி வந்து ஒரு சோஷியல் கம்யூனிட்டியை வந்து உருவாக்குது. யாருக்கும் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நடுவில் வந்து யூனிவர்சிட்டி வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்குது. 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதாவது டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும் ஒரு சிங்கிள் பர்பஸ்க்காக. எதுக்காக அப்படின்னா, எதுக்காக படிக்கிறோம், நம்மளோட நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்காக தான். அதை இங்கே சொல்லியிருக்காங்க, அட்வான்ஸிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. எஜுகேஷன், நம்ம கற்றுக்கிட்ட எஜுகேஷனே வந்து நமக்கு வந்து ஒரு சென்ஸ் கொடுக்கும். அந்த சென்ஸ் மூலயமா வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம பேலன்ஸாக லீவ் பண்ணலாம். அதாவது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதை வந்து ஈஸி டு வின் ஃப்ரீடம் பட் டிஃபிகல்ட் டு ப்ரிசர்வ் இட். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடமை வந்து வின் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் வந்து அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். நம்மளோட ஃப்ரீடமை வந்து மற்றவங்க கிட்டேருந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னா, ஃபுட்டு, ஷெல்டர், க்ளாத்திங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, அதை நாளுமே ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்கணும். அதுதான் ரியலான ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கண்ட்ரிலையுமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதாவது எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா, எக்யூப்டு பண்ணுறதுக்கு, நம்மளோட நாலேஜ் ஸ்கில்ஸையும் வந்து வளர்த்துக்கிறதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நம்மளோட கண்ட்ரி எப்படிலாம் பில்ட் பண்ணலாம், அதாவது நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்காக அவங்களோட நாலேஜை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாட் எவர் ஸ்டடீஸ் வி ஹேவ், வாட் எவர் லேர்னிங் வி பொசஸ், வாட் எவர் ஸ்கில்ஸ் வி அக்வயர். இந்த பாயிண்ட்டு வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம என்ன படித்தாலும், நம்ம என்னென்னலாம் ஸ்கில்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்தாலும், அதாவது ஒவ்வொரு கிராஜுவேட்டும் வந்து என்ன பண்ணணும்னா ப்ளெட்ஜ் பண்ணி வச்சுக்கணும். என்ன ப்ளெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, நம்ம படித்த படிப்பு, நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் வந்து நாட்டோட முன்னேற்றத்துக்காகவும் ஹியூமனிட்டியோட பெட்டர்மெண்ட் அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்மளோட லேர்னிங் ஸ்கில்ஸ், நம்ம ஸ்டடீஸை எல்லாமே இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிளாங்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிளாங்க் சொன்னதை வந்து இந்த எஸ்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. The
ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் சஸ்டெயின்ட் பை ஆர்ட், த ட்ரீ ஆஃப் டெத் பை சயின்ஸ். அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிற மரம் வந்து இருக்கிறதுக்கு காரணம் ஒரு கலையாக இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையோட முடிவு என்ன அப்படின்னா அது வந்து சயின்ஸால் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சயின்ஸ் மே பி அப்யூஸ்ட் பட் தட் இட் இஸ் நாட் அ ஃபால்ட் ஆஃப் சயின்ஸ், தட் இஸ் அ ஃபால்ட் ஆஃப் மேன். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்ஸை வந்து அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் இது வந்து சயின்ஸோட தப்பு கிடையாது, மனுஷங்களோட தப்பு தான். ஏன் அப்படின்னா நம்ம மனுஷங்க தான் சயின்ஸை வந்து கண்டுபிடிச்சோம், மனுஷங்க தான் சயின்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது அதை வந்து நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணுறோமா கெட்ட விதத்துக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெவர் திங்க் ஹார்ஷ்லி ஆன் எனிபடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹார்ஷ்லி அப்படின்னா ரொம்ப கடுமையாக, யாரை பற்றியுமே கடுமையாக நினைக்கக்கூடாது. ஈவன் தோ, அதாவது அவங்க நமக்கு வந்து என்ன நினச்சாலும், நம்மளை திட்டினாலோ நம்மளை எனிமிட்டியோட பார்த்தாலுமே அவங்கள வந்து நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க மேலே வந்து கோவமோ எதையுமே நம்ம காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்ம என்னவா நினைக்கணும் அப்படின்னா நம்மளோட பிரதர் மாதிரி நம்ம நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம கிராஜுவேட்ஸ்க்கெலாம் என்ன சொல்கிறாங்க, அதாவது அலிகர் கிராஜுவேட்ஸ்க்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம காலேஜில் ஸ்கூலில் யாராவது வந்து லெக்சர் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா, இல்லை ஸ்பீச் கொடுக்க வந்தாங்கன்னா, கடைசியாக முடிக்கும்போது வந்து நம்ம காலேஜை பற்றியோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுவாங்கல்ல, அதே மாதிரி தான் அந்த ஸ்பீச் வந்து முடிச்சிருக்காங்க. கிராட்டிடியூட், அதாவது அவங்களோட கிராட்டிடியூடை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அலிகர் யூனிவர்சிட்டியில் படிக்கிற கிராஜுவேட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணணுமா. அப்புறம் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து என்ன நம்புறாரு அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கிரேட்டரான அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்களா, அப்புறம் ஒரு மிரபலான லீடர்ஷிப் வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் இன்னொன்று என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாருனா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் கோட் பண்ணி பிளாக் பெனை வச்சு யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் நிறையவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேர் இஸ் ஒன் காட் அண்ட் ஒன் ஃபேமிலி ஆன் எர்த். அதாவது நம்ம உலகம் எல்லாத்துக்குமே ஒரே கடவுள், நம்ம உலகம் மொத்தமும் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துடலாம். சயின்ஸ், ஹியூமனிட்டி அண்ட் ரிலீஜன், அதாவது ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதான் இல்லையா, அது மூணுமே இன்டர் ரிலேட்டட், ஒன்றோட ஒன்று இணைஞ்சு தான் இருக்கும். இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்லிங்க்டான ஒன்று தான் அப்படிங்கிறது சொல்கிறாரு. தட் ஷுட் பி வெல் மெயின்டைன்டு பேலன்ஸ் பிட்வீன் த்ரீ. அது மூணையுமே நம்ம ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம், அது ஆல்ரெடி வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஒன் காட் அண்ட் ஒன் ஃபேமிலி ஆன் ஆல் எர்த். ஒரே கடவுள், நம்ம அந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே ஒரே மனுஷங்க தான் அப்படிங்கிறது, இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். நோட் பண்ணிகிட்டே வாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அதுவும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நாவல், போம், ட்ராமா இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சம்மரியை நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.